வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குயிக்கா 2 சட்னி பண்ண போறேங்க. பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி சட்னி பார்க்கலாம். புதினா ஒரு கைப்பிடி, புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு புளி, 2 பச்சை மிளகாய், 3 பத்த தேங்காய், அவ்வளவுதாங்க. இப்போ கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இந்த புதினா கொத்தமல்லியை வதக்கி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுப்போம். இந்த புதினாவோட கொத்தமல்லியை சேர்த்தா அதோட வாசமே தனிங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வதங்கிச்சு. இப்போ பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சியும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். புளியும் போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். அதை நல்லா வதங்கிச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இது ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. இப்போ இதை தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் ஆயிலில் விட்டு ஒரு கடுகு உளுந்து சேர்த்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாம்பே சட்னி பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு 5 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். காரமே இதுதாங்க, வேற எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. 3 பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கடலை மாவை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுட்டேன். இது கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் பூண்டு இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருக்க காஞ்சி மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே போட்டால் காரம் அவ்வளோவா இறங்காது. அதுக்காக வேண்டி இந்த மிளகாயை நல்லா கிள்ளி சின்ன சின்ன பீஸஸாக கிள்ளி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மிளகாய் நல்லா இந்த வெங்காயத்தோடவே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ண விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததும் சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலை மாவையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா கடலை மாவு இல்லையா, ஸோ அடி பிடிச்சிடும். அதுக்காக வேண்டி இது மாவு வேகிற வரைக்கும் கிளறி விடணும். இன்னமும் தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். கடலை மாவை நல்லா வேக விட்டுக்கலாம். கிளறிட்டே இருக்கணுங்க. அது நல்ல திக்கு கன்சிஸ்டன்சி ஆகும். அது வெந்துருச்சுன்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இது போல் நுரைச்சி வருங்க. மேலாப்ப ஏடு மாதிரியும் வரும். அதுதான் கரெக்டான பதம். மாவு வெந்துருச்சுன்றது அர்த்தம், கடலை மாவு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பாம்பே சட்னி ரெடி. இது சுட சுட இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ, தெரியாதவங்களுக்காக தான் இந்த சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் செஞ்ச ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.
ஸோ புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி, பாம்பே சட்னி ரெடி. இந்த 2 சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க பிகினர்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.